அஸ்ஸலாம் அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது மதாசி கிச்சன். இன்றைக்கி காலையில் இந்த 10 ஹேபிட்ஸை நம்ம வாழ்க்கையில் டெய்லி மார்னிங் ஏற்படுத்திக்கிட்டோன்னா நம்மளுடைய லைஃபே மாறிடும். அப்புறம் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். முதல்ல எந்திரிச்ச உடனே காலையில் கடவுளுக்கு நன்றி கூறணும். அப்புறமா நம்ம பாசிட்டிவ் திங்கிங் எப்போதுமே ஏற்படுத்திக்கணும். இந்த நாள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்புறம் தேர்டாக நம்ம தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய மன அழுத்தம் குறையும். அப்புறம் லிசனிங் பவரும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் செய்யணும். அப்புறம் வெளியில் நம்ம கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வெளியில் நடந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியமும் சக்தியும் நல்லா உயரும். அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் நம்ம நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா பிரெயின் நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கும். பிரெயின் ஆக்டிவாக இருந்தால் நம்மளும் நல்லா ஆக்டிவாக இருப்போம். பசங்களும் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் நம்ம முஸ்லீம்ஸாக இருந்தோன்னா குரான் படிக்கலாம். அப்புறம் மித்த புக்ஸும் மித்தவங்க படிக்கலாம். அப்புறமா நம்ம டெய்லி நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பர்லேயோ இல்லை டைரியிலையோ எழுதி வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு இந்த வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறமா நம்ம க்ளீனாக இருக்கணும். மெயினாக நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தோம் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல குளியல் போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீம் அது மாதிரி பெர்ஃப்யூம் அது மாதிரி நம்ம பூசிக்கிட்டோம் போது நம்மளுக்கு நல்லா நல்ல ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கும் நம்மளுக்கு இருக்கும். அப்புறமா நம்ம இது முஸ்லீம்ஸ் நம்ம காலையில் கண்டிப்பாக எந்திரிச்சு நம்ம ஒசு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிடுவோம். அப்புறமா நம்ம எந்திரிச்சு காலையில் ஃபஜர் தொழுகையை நம்ம முடிச்சுட்டு அப்புறம் நம்ம குரான் ஓதிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம முஸ்லீம்ஸும் நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிட்டால் நம்மளுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே போல் வீடியோவில் சந்திப்போம்.